அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சி விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணனை 12ஆம் தேதி கைது செய்து அவரை ஆஜர்படுத்த சிறையில் அடைக்க போலீசார் இழுத்துச் சென்ற போது அந்த சிசிடிவி காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. 12ஆம் தேதி திருச்சி மாவட்ட போலீசார் கைது செய்யும் போது வெளியான சிசிடிவி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரம். வணக்கம் தர்ஷினி. நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து தகாத வார்த்தையில் பேசியதாக அருண் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்பில் அவரை திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் அவர் கைது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரை ஆபாச வார்த்தையில் மிரட்டுவது போன்று பேசியதாகவும், அதே போல அக்கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன், இடும்பாவன் கார்த்தி உள்ளிட்டோர் வருண்குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சமூக வலைதளங்களில் வருண்குமார் குறித்து அவருடைய குடும்பத்தினர் குறித்து மிரட்டு விதமாகவும் ஆபாசமாகவும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சிலர் கருத்துக்களையும் பரப்பியுள்ளனர். இது குறித்து திருச்சி மாநகர தில்லை நகரில் வசிக்கும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தில்லை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் மிரட்டல் விடுப்பது, ஒரு நபரை அவமதிப்பது, அமைதியை சீர்குலைக்கும் கருத்து பதிவிடுவது, தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட 8 பிரிவின் கீழ் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அக்கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன், இடும்பாவன் கார்த்தி உள்ளிட்ட 25 பேர் மீது மாநகர போலீசார் திருச்சி தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக சமூக வலைதளங்களில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் குறித்து அவதூறான கருத்தை பதிவிட்டதாக ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த கண்ணன் மற்றும் மதுரையை சேர்ந்த திருப்பதி ஆகிய இருவரை தில்லைநகர் போலீசார் திருச்சி மாவட்ட போலீசார் கைது செய்தனர். அவர்கள் இருவரையும் திருச்சி குற்றம் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அவர்கள் இருவரையும் ஒரு 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டனர். இதனை அடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் அவரை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கண்ணன் கைது செய்து செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த 12ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே எஸ் ராமலிங்கபுரம் அருகே கண்ணனை அழைத்து செல்வது சிசிடிவி காட்சியானது வெளியாகியுள்ளது. அதாவது அவர் அழைத்து செல்வதற்கு முன்பாக மாரியம்மன் கோயில் சாமி கும்பிட்ட பின்பு அவரை அழைத்து செல்கின்றனர். பின்னர் 13ஆம் தேதி, அதாவது நேற்று இரவு தில்லைநகர் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வராமல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட உறவினர் இது குறித்து பேசுகிறது. வீட்டில் இருந்தவர் அவர் மதியம் 12:30 மணியளவில் அழைத்து சென்று போலீசார் 10 நிமிடத்தில் அவரை அனுப்பி வைத்துவிடும் என கூறிவிட்டு அழைத்து சென்றார்கள். ஆனால் எங்கே அழைத்து சென்றார்கள், எதற்காக அழைத்து சென்றார்கள் என்று தெரியவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் 12ஆம் தேதி அவரை கைது செய்து 13ஆம் தேதி இரவு திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மேலும் இருவரையும் அடித்து உள்ளனர் என்னும் இருவர் மீதும் கை கால்களில் அவருக்கு வீங்கியுள்ளது, நடக்க முடியாமல் சென்றதாகவும் அவர் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டதாக அவர் தாயும் அவரது மனைவியும் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது இந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.